இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது அங்கே ஒருவன் வந்தான். இருவருக்கும் எதிரில் வந்து அமர்ந்து கொண்டான். பளபளப்பான தங்க நிற டிசைன்கள் வரையப்பட்டிருந்த அடர் பழுப்பு நிற கோட்டையும் அதே கலரில் பேண்ட்டையும் அணிந்திருந்தான். கையில் எல்லா விரல்களிலும் மோதிரம் போட்டிருந்தான். கழுத்தில் அடர்த்தியான தங்கச் சங்கிலியும் கையில் பிரேஸ்லெட்டும் அணிந்திருந்தான். ஏய், யார் நீ என்றான் சிம்மன். ஆனால் அவன் சிம்மனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. அவனுடைய பார்வை தீபிகா மீதுதான் இருந்தது. அவன் சுருள் முடி வைத்திருந்தான். அவனை பார்க்கும்போது பணக்கார குடும்பம் என்பது தெளிவாக தெரிந்தது. பணக்காரர்களுக்கான திமிரும் மிடுக்கும் அவனிடம் ஏராளமாக இருந்தது. தனக்குத்தானே பாடல் பாடிக்கொண்டு அதற்கு சம்பந்தமே இல்லாமல் உடலை நடனம் என்ற பெயரில் அங்குமிங்குமாக வளைத்து கொண்டிருந்தான். அவன் தீபிகாவை பார்த்து பரிதாபமான தொனியில், ஹே மிஸ், என்ன ஆச்சு? ஏன் கண்ணு கலங்குற? நான் கொஞ்ச நேரமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையா? இவன் உன்கிட்ட கலாட்டா பண்றானா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, தைரியமா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். பொண்ணுங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த இடத்துல இந்த கௌஷிக் இருப்பான். இந்த கௌஷிக் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என்றான். அவன் நுனிநாக்கில் தமிழ் பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய தமிழ் ஆங்கிலத்தின் சாயலை பூசி இருந்தது. தீபிகா அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் அவளுடைய கண்களுக்கு ஒரு கோமாளியாகத்தான் தெரிந்தான். அதனால் அவள் முகம் சற்று மாறியது. அவனை பார்த்து புன்னகைத்தாள். ஆனால் சிம்மன் அவனை பார்த்து எரிச்சல் அடைந்தான். அவன் ஒரு சில வினாடிகள் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் தன்னைத்தான் பார்க்கிறானா என்றே அவளுக்குள் ஒரு குழப்பம் வந்துவிட்டது. அவள் தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தாள். ஆனால் அங்கே யாருமே இருக்கவில்லை. அவன் ஏன் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்றாள். அவள் முகத்தை பார்த்த கௌசிக், சாரி, உங்க அழகுல நான் கொஞ்சம் மெய்மறந்து போயிட்டேன். பை த வே, என் பேரு கௌஷிக். நான் கல்யாண பொண்ணோட நெருங்கின சொந்தம். இந்த மண்டபம் கூட என்னோடது தான் என்று சொல்ல தீபிகா ஆச்சரியத்தோடு, இது உங்களோட கல்யாண மண்டபமா என்று கேட்க அவன் உடனே, கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ எங்க அப்பாவோடது, அவருக்கப்புறம் எனக்கு தான். பட் இப்பவே இதை நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். சுருக்கமாக சொல்லப்போனா இந்த கல்யாண மண்டபத்துக்கும் பொண்ணு வீட்டுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவன். இங்கே நான் வச்சது தான் சட்டம் என்றான். அப்படியா என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாள். நீ யாரு? உன் பேர் என்ன மிஸ் என்று கேட்க அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. இது அவனுக்கு சற்று அவமானமாகவும் இருந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், நீ ரொம்ப மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு ரொம்ப மூட் அவுட்டா இருந்தா சொல்லு, அதை குறைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு என்றான். என் மூட் அவுட்டுக்கு காரணமானவங்க இல்லைனாலே எல்லாமே சரியாயிடும் என்று சொல்ல, ஹே மேன், அவ உன்னதான் சொல்றான்னு நினைக்கிறேன் என்று சிம்மனை பார்த்து நக்கலாக கூறினான். மூடிட்டோம், வேலையை மட்டும் பர்றா குருவித்தலையா என்றான் சிம்மன். அவன் கடுப்பாகி, மீ குருவித்தலை? யூ இருடா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தீபிகாவை பார்த்தான். நீங்க சொல்லுங்க மேடம், உங்க டிப்ரெஷனை குறைக்க என்கிட்ட வழி இருக்கு, ட்ரை பண்றீங்களா என்றான். அவள் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருக்க அவன் கிசுகிசுக்கும் குரலில் அவளுக்கு அருகில் வந்து, என்ன மிஸ் அப்படி பார்க்குற? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரக்கடிச்சா எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும். உனக்கு வேணும்னா சொல்லு, உன்னை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் தரேன். என் ரூமில் தான் இருக்குது. பேச்சுலர் பார்ட்டிக்காக வாங்கின சரக்கு பாட்டிலில் சிலது பாக்கி இருக்குது. என் கூட ரூமுக்கு வரியா என்றான். இதை கேட்ட சிம்மனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அவன் கைகளை முறுக்கினான். தீபிகா அதை கவனித்து விட்டாள். அவனை மேலும் வெறுப்பேற்றி பார்க்கலாம் என்று நினைத்தாள். சரி, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா யாருக்கும் தெரியாமல் ஜூஸில் கலந்து கொண்டு வரட்டுமா என்றான். பொறுமையை இழந்த சிம்மன் உடனே அவளை இடைமறித்து, ஹலோ மிஸ்டர், அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. முதல்ல இங்கேருந்து போங்க என்றான். உடனே அவன் சிம்மன் பக்கம் திரும்பி, ஹே, யாரை பார்த்து மேன் வெளியே போக சொல்கிற? பார்க்குறதுக்கு கேவலமாக பட்டி காட்டா மாதிரி இருக்க. என் டார்லிங்க அழ வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையே வெளியில் போக சொல்கிறியா? உன்னை இருடா, பார்த்துக்கிறேன் என்றான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இவன் உனக்கு ட்ரபிள் கொடுத்தா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் தான் பாதுகாப்பு என்றான். மிஸ்டர் கௌசிக், எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் குறுக்க நுழைஞ்சு கும்மி அடிக்காதீங்க. நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ் என்றான்.
ஹேய், நான் ஒன்றும் உன்கிட்ட பேசல, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். அவள் என்னை போக சொல்லட்டும், நான் போகிறேன். நீ யாருடா நடுவில் என்றான் கௌஷிக். என்ன தீபிகா அமைதியாக இருக்க? அந்த மாங்காய் மடையனை உடனே இங்கேருந்து போக சொல்லு. விட்டா ஓவராக பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம 2 பேருக்கு நடுவில் இவன் எதுக்கு தேவையில்லாம? நீ சொன்னாதான் போவானாமே, அவனை போக சொல்லு என்றான் சிம்மன். தீபிகா வேண்டுமென்றே சிம்மனை வெறுப்பேற்றுவதற்காக, அவர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீ யார் எனக்கு? அவர் எங்கேயும் போக வேணாம், அவர் இங்கே இருக்கட்டும். ஒருவேளை உனக்கு பிரச்சனையா இருந்தா நீ போ என்றாள். இதை சொன்னவுடன் சிம்மனின் முகம் வாடிவிட்டது. தீபிகா அதை உள்ளுக்குள் ரசித்தாள். அதே நேரம் கௌஷிக் சிம்மனை பார்த்து கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் சிம்மனை மிகவும் ஏளனமாக பார்த்தான். சிம்மனின் உடையை பார்த்து அவனை ஏழை என்று நினைத்தான். என்னடா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு கூட தெரியாதா? இல்லை உன்கிட்ட நல்ல ட்ரெஸ் எதுவும் இல்லையா? நீ எல்லாம் வரலன்னு இங்கே யார் அழுதாங்க? பணக்கார வீட்டு கல்யாணமாச்சே, நல்ல சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தியா என்று கேவலமாக பேசினான். அவன் சிம்மனை ஏளனமாக பேசுவதை தீபிகாவால் பொறுத்திருக்க முடியவில்லை. அவள் சத்தமாக கௌஷிக்கை பார்த்து, ஸ்டாப் இட் மிஸ்டர் கௌஷிக், தேவையில்லாம யாரை பற்றியும் தப்பா பேசாதீங்க. அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்றாள். அவன் குழப்பத்தோடு தீபிகாவை பார்த்தான். என்னாச்சு? ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுற என்றாள். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கௌஷிக். நீங்கள் பணக்காரங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும் பத்தாது. உங்கள் மனசில் இருக்கிற சிந்தனைகளும் அதே அளவுக்கு ஜென்யூனாக இருக்கணும். இது மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்களோட என்கிட்ட பேசினா எனக்கு பிடிக்காது. சிம்மனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கலாம், பட் ஈஸ் அ டாக்டர். அதுக்காகவாவது மரியாதை கொடுக்கணும்ல. ஒருத்தரோட ட்ரெஸ்ஸையும் வசதியும் வச்சு அவங்க கிட்ட பேசுகிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்றாள். உடனே சிம்மனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவன் ரகசியமாக கௌஷிக்கை பார்த்து சிரித்தான். அது கௌஷிக்கு மட்டுமே புரிந்தது. இதனால் அவன் கோபம் மேலும் அதிகமானது. தொடரும். சிம்மனுக்கும் எனக்கும் நடுவில் 1000 பிரச்சனை இருக்கலாம், பட் ஈஸ் அ டாக்டர். அதுக்காகவாவது மரியாதை கொடுக்கணும்ல. ஒருத்தரோட ட்ரெஸ்ஸையும் வசதியையும் வச்சு அவங்க கிட்ட பேசுகிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்றாள். உடனே சிம்மனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவன் ரகசியமாக கௌஷிக்கை பார்த்து சிரித்தான். அது கௌஷிக்கு மட்டுமே புரிந்தது. இதனால் அவன் கோபம் மேலும் அதிகமானது. சிம்மனுக்கு முன்னால் தோற்க அவன் விரும்பவில்லை. அதனால் பல்லை கடித்து கொண்டு தீபிகாவிடம், சாரி மேடம், நீங்கள் இவ்வளோ பழங்காலத்து பொண்ணா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நிச்சயமாக நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் எல்லாரையும் சமமாக தான் மதிப்பேன். அவங்க உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணதுனால கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இனிமே ஸ்லிப் ஆகாது என்றான். தங்களுக்குள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தீபிகா தன்னை யாரிடமும் விட்டு கொடுக்காததை நினைத்து சிம்மன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் தீபிகாவுக்கு அருகில் சாய்ந்து அவள் காதில் ரகசியமாக, ரொம்ப தேங்க்ஸ் தீபிகா. என்னதான் நமக்குள்ளே சண்டை இருந்தாலும் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கே நீ என்னை அடியோடு வெறுத்துட்டியோன்னு நினச்சேன். ஆனால் இன்னும் உன் மனசில் என் மேலே கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது என்றான். கௌஷிக் ஒரு பெண்ணுக்கு ஜாடை காண்பிக்க அந்த பெண் ஒரு ட்ரேயில் கண்ணாடி குவளைகளில் ஜூஸ் எடுத்து வந்தாள். அவள் கௌஷிக்கை பார்த்தவுடன் பணிவுடன் அவனுக்கு மரியாதை கொடுத்தாள். ஏய் மிஸ், நீ பழங்காலத்து பொண்ணுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நீ சரக்கு அடிக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் அந்த ஜூஸையாவது குடிக்கலாம்ல என்றான். தீபிகா மீண்டும் சிம்மனை பார்த்து முறைத்தபடி அந்த ஜூஸை கையில் வாங்கினாள். தேங்க்யூ மிஸ்டர் கௌஷிக். சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்றாள். ஓ நோ, இட்ஸ் ஓகே, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை என்றான். அந்த நபர் ஒரு பிளேபாய் தான் என்றாலும் குறைந்தபட்சம் தன் மீது அக்கறை கொண்டிருக்கிறான் என்று நினைத்தாள் தீபிகா. வேண்டுமென்றே அவனிடம் நல்லபடியாக பேசி சிம்மனை வம்பிழுக்க வேண்டும் என்று விரும்பினாள். கௌஷிக்கும் தீபிகாவும் சிறிது நேரம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சிம்மன் அவர்கள் இருவரையும் முறைத்து பார்த்தான். தேங்க்யூ மிஸ்டர் கௌஷிக் என்று அவனிடம் கை குலுக்கினாள். இதை பார்த்த சிம்மன் எரிச்சலோடு தீபிகாவை முறைத்தான். இவ்வளோ தூரம் பேசிட்டோம், இப்போவாது உங்கள் பேர் என்னன்னு சொல்லக்கூடாதா? மே ஐ நோ யோர் நேம் ப்ளீஸ் என்று கேட்க தீபிகா என்றாள். தீபிகா, ஸ்வீட் நேம் என்றான். எந்த பேரை சொல்லியிருந்தாலும் நீ இப்படி தானடா சொல்லியிருப்ப என்று நினைத்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தான் சிம்மன். கௌஷிக் தன் பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவளுக்கு கொடுத்தான். இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதில் என்னோட நம்பர் இருக்குது. உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணுனாலும் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் பெண்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக காத்திருப்பேன் என்றான்.
அப்போது அங்கே மியூசிக் வாசிக்கப்பட்டது. இனிமையான இசை ஒளிபரப்பப்பட்டது. எல்லோரும் ஆங்காங்கே எழுந்து நடமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே நேரம் தீபிகா அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே அழகிய பெண்கள் சிலர் ஒன்று கூடி நடனமாடத் தொடங்கினார்கள். அவர்கள் கௌஷிக்கை அழைத்து செல்ல அவனும் அவர்களோடு நடனமாடினான். அந்த இடைவேளையில் சிம்மன் அவளிடம், இப்போ எதுக்கு அவன் கூட பேசிகிட்டு இருக்க? அவனை பார்த்தா நல்ல கேரக்டராகவே தெரியல. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு, இனிமே அவன் கூட பேசாத என்றான். ஏன், நான் அவன் கூட பேசினா உனக்கு பிடிக்கலையா என்று கேட்க, ஆமாம் பிடிக்கல, அப்படி தான் வச்சுக்கோயேன், பேசாதனா பேசாத என்றான் சிம்மன். உனக்கு பிடிக்கலல்ல, அப்போ அப்படி தான் பேசுவேன் என்று பிடிவாதமாக கூறினாள். அப்போது நடனமாடிக்கொண்டே கௌஷிக் தீபிகாவுக்கு அருகில் வந்தான். அவளை பார்த்து, ஹேய் தீபிகா, வா எங்க கூட வந்து டான்ஸ் பண்ண என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கி சிம்மனிடம் கொடுத்துவிட்டு தீபிகாவின் கையை பிடித்து அழைத்து சென்றான். தீபிகாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் சிம்மனை பார்த்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். சிம்மனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் சிம்மனின் இந்த முகப்பாவனையை தீபிகா மிகவும் ரசித்தாள். தீபிகாவை அழைத்து சென்று அவளோடு நடனமாடத் தொடங்கினான். நடனமாடும் சாக்கில் அவன் தீபிகாவை வேண்டுமென்றே அங்கும் இங்குமாக தொட்டு பார்க்க நினைத்தான். முதலில் அவள் இடுப்பில் கை வைக்க முயற்சி செய்தான். ஆனால் தீபிகா அதற்கு இடம் கொடுக்கவில்லை. லாவகமாக நடனத்தின் மூலமாகவே அவனை தன்னை தொடவிடாமல் சமாளித்தாள். மேலும் நடனமாடிக்கொண்டே அவ்வப்போது சிம்மனை திரும்பி பார்த்தாள். சிம்மன் மிகுந்த ஆத்திரத்தோடு நெற்றியில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது. கௌஷிக்கை பற்றி தெரியாமல் அவன் விரித்த வலையில் அவளையும் அறியாமல் மெல்ல மெல்ல விழுந்து கொண்டிருந்தாள். கௌஷிக் இதை தன்னுடைய வழக்கமாகவே வைத்திருந்தான். முதலில் பெண்களோடு இயல்பாக பேசுவான். அவர்களும் பதிலுக்கு இயல்பாக பேச ஆரம்பித்த பிறகு விசிட்டிங் கார்டை அவர்களிடம் கொடுப்பான். அதை அவர்கள் வாங்கி கொண்ட பிறகு அவர்களை அழைத்து சென்று நடனமாட நினைப்பான். பெரும்பாலும் பெண்கள் இந்த நேரத்தில் அவனுக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள், அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இதுபோல அவன் எண்ணற்ற பெண்களிடம் பழகியிருக்கிறான். பெண்களுடன் ஊர் சுற்றுவதில் அவனுக்கு ஈடு இணையற்ற அனுபவம் இருந்தது. தீபிகா தன்னோடு நடனமாட வந்ததை நினைத்து அவன் அவள் மனதை வெற்றிகரமாக ஜெயித்து விட்டதாக நினைத்து சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தான். அவன் அவளுடன் ஆடிக்கொண்டே சிம்மனை கேலியாக பார்த்தான். அவனுடைய பார்வையில் வஞ்சகம் நிறைந்திருந்தது. அந்த பார்வைக்கான அர்த்தம் சிம்மனுக்கு மட்டுமே புரிந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக கௌஷிக் தன்னை தொட்டு நடனமாடுவதை தீபிகா அனுமதிக்கவில்லை. வெளிப்படையாகவே அவனை ஒரு முறை நிராகரித்து விட்டாள். இதனால் அவனுடைய முகம் இருண்டு விட்டது. இதுவரை அவனுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததே இல்லை. அத்தனை பேருக்கு நடுவில் அசிங்கப்பட்டது போல் உணர்ந்தான். இதை பார்த்து கொண்டு இருந்தவர்களில் பலரும் கௌஷிக்கை பார்த்து ஏளனமாக சிரித்து விட்டார்கள். அவன் முகம் வெளிப்படையாகவே மாறிவிட்டது. பல அழகிய பெண்களுடன் பழகிய கௌஷிக் இதுவரை ஒருமுறை கூட தோற்றதில்லை. எப்படியாவது தன்னுடைய அவமானத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த கௌஷிக் அங்கே மியூசிக் வாசித்து கொண்டிருப்பவர்களை திரும்பி பார்த்து கண்களால் ஜாடை காண்பித்தான். அதை புரிந்து கொண்ட அந்த நபர் ரொமான்டிக் மியூசிக்கை பிளே செய்ய ஆரம்பித்தான். வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை வெளிப்படுத்தியபடி தீபிகாவின் கைகளை பிடித்தான். அவனுடைய பிடி வலுவாக இருந்தது. அவளால் அதை தவிர்க்க முடியவில்லை. அவளை தனக்கு அருகில் இழுத்தான். தீபிகா கட்டுப்பாடின்றி அவன் மீது மோதினாள். அவனுடைய கையை தன்னுடைய ஒரு கையால் பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் அவள் இடுப்பை பிடித்தான். அதை பார்த்தவுடன் சிம்மனுக்கு இதயம் கொதிக்க ஆரம்பித்தது. அவளால் தன்னை அவனிடமிருந்து விடுவித்து கொள்ள முடியவில்லை. அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நடனமாட வைத்து கொண்டிருந்தான். அப்போது தீபிகா சிம்மனை திரும்பி பார்த்து கஞ்சாடையின் மூலமாக உதவி கேட்டாள். எப்படியாவது அந்த கௌசிக்கிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி பார்வையாலே கெஞ்சினாள். தீபிகா தன்னிடம் உதவி கேட்பதை நினைத்து சிம்மன் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே சிம்மன் எழுந்து சென்று கௌஷிக்கின் தோளில் கை வைத்தான். உடனே கௌஷிக் சிம்மனை திரும்பி பார்க்க சிம்மன் கௌஷிக்கை பார்த்து முறைத்தான். தொடரும். தீபிகா எப்படியாவது அந்த கௌசிக்கிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி பார்வையாலே கெஞ்சினாள். அவள் தன்னிடம் உதவி கேட்பதை நினைத்து சிம்மன் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே சிம்மன் எழுந்து சென்று கௌஷிக்கின் தோளில் கை வைத்தான். உடனே கௌஷிக் சிம்மனை திரும்பி பார்க்க சிம்மன் கௌஷிக்கை பார்த்து முறைத்தான். என்னடா, எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிற? உனக்கு என்ன வேணும் என்றான் கௌஷிக்.
ஒழுங்கு மரியாதையா அவன் மேலேருந்து கையெடு என்றான். எடுக்கலனா என்னடா பண்ணுவ என்றான் கௌஷிக். அடிப்பேன் என்றான் சிம்மன். என்னது அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? நீ இப்போ என் இடத்துல இருக்க. என்னை தொட்டுட்டு இங்கிருந்து போயிடுவியா? நீ போகத்தான் விட்டுருவேனா? அப்படியெல்லாம் ஈஸியா போயிட முடியாது. நான் மட்டும் ஒரு குரல் கொடுத்தா போதும், அடுத்த நிமிஷமே நீ காலி என்றான் கௌஷிக். அவனுடைய பேச்சை கேட்டு தீபிகா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். உடனே சிம்மன் தனது முகப்பாவனைகளை மாற்றிக்கொண்டு, பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், நான் ஒரு டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் வந்தேன். முதல்ல அந்த பொண்ணு மேலேருந்து கையெடுங்க, நான் சொல்கிறேன் என்று பணிவோடு கூறினான். கௌசிக்கிற்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென கோபமாக பேசிய சிம்மன் இப்போது திடீரென கெஞ்சுவது போல பேசுகிறானே என்று நினைத்து குழம்பினான். மீண்டும் மியூசிக் பிளே செய்பவரை பார்த்து அதை நிறுத்தும்படி ஜாடை காட்டினான். அவனும் அதை புரிந்து கொண்டு அணைத்து விட்டான். ஹேய் டாக்டர், நீ டாக்டர்னா என்ன வேணா சொல்லுவியா? அதுக்குன்னு ஒரு இடம் பொருளெல்லாம் கிடையாதா? எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்காதா? நடுவில் வந்து நிறுத்திட்டு தான் பேசணுமா? என்னை யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த இடத்தோட ஓனர். நான் நினச்சா இந்த நிமிஷமே உன்னை வெளியில் தூக்கி போட்டுருவேன் என்றான் கௌஷிக். கௌஷிக் பேசியதை கேட்டு அங்கிருந்தவர்கள் இருவரையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு கௌஷிக்கை பற்றி நன்றாக தெரியும். அவன் திமிர் பிடித்தவன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவனை பற்றி சரியாக தெரியாமல் சிம்மன் தேவையில்லாமல் அவனுடன் சண்டை போடுவதாக நினைத்து அவனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். சிம்மன் புன்னகையோடு, பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்க, இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் என்று சொல்ல, கௌஷிக் குழப்பத்தோடு, சிம்டம்ஸா? எதுக்கான சிம்டம்ஸ்? கொஞ்சம் தெளிவா புரியும்படி சொல்றியா என்றான். சொல்றேன் பாஸ், அதை சொல்ல தானே வந்தேன். முதல்ல தீபிகா மேலேருந்து கையெடுங்க, அவளை விடுங்க, அவள் இங்கே இருக்க வேண்டாம், இது கொஞ்சம் பர்சனல். நீங்கள் பல பெண்களோட அதோட விளைவு என்று சொல்ல அவன் உடனே தீபிகாவின் கைகளை விட்டுவிட்டான். சிம்மன் தீபிகாவை பார்த்து ஜாடை காண்பிக்க அதை புரிந்து கொண்டு தீபிகாவும் அங்கிருந்து சென்று விட்டாள். கௌஷிக் ஒன்றும் புரியாமல், அவ தான் போயிட்டால, இப்போ சொல்லு, எதனால் எனக்கு கோவம் வருது? அப்படி என்ன பிரச்சனையை நீ என்கிட்ட கண்டுபிடிச்ச? நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க இருந்து வெளியிலேயே போக முடியாது என்றான். பாத்தீங்களா பாஸ், இப்போ கூட நீங்க என்கிட்ட கோவமாக தான் பேசுறீங்க. இதுக்கும் ரீசன் உங்க வியாதி தான். தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக நான் சொல்றது கேளுங்க, அப்போதானே என்னால் உங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும். இப்படி சும்மா கோவப்பட்டா எப்படி பாஸ்? அங்கே பாருங்க, எல்லா அழகான பொண்ணுங்களோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க பாஸ் என்று சொல்ல, கௌஷிக் நிதானமாக சிம்மனை பார்த்து, சரி நான் கோவப்படலை, நிதானமாக கேட்குறேன், என்ன சொல்லணும்? சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் கேட்குற சிம்டம்ஸில் ஏதாவது உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க என்றான். சரி கேளு என்று சொல்ல, உங்கள் வயிற்றுக்குள்ள எப்பவும் ஒரு உருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதா என்று கேட்க, அவன் குழப்பத்தோடு ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். நினச்சேன், அப்போ கண்டிப்பாக அதே தான். எப்போவுமே உங்களுக்கு முதுகில் இல்லைனா இடுப்பில் வலிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கா என்றான். சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் சிம்மன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமாம் அதுவும் இருக்கு, அதுக்கு என்ன இப்போ என்று கேட்க, இருங்க பாஸ், கோவப்படாதீங்க, இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்று சொல்ல, சரி கேளு என்றான் கௌஷிக். வழக்கமாக பகல் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ராத்திரியில் ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்கீங்களா பாஸ்? என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? ராத்திரியில் நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா என்று கேட்க, அவன் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று திகைப்போடு கேட்டான். நான் தான் முதல்லே சொன்னனே, நான் ஒரு டாக்டர். உங்களை நான் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணதில் தான் இந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை, இது ரொம்ப தீவிரமான பிரச்சனை. இது உடனே சரி பண்ணலனா காலம் முழுக்க உங்களுக்கு ராத்திரியில் ரொம்ப கஷ்டமாக போயிடும், சோம்பேறித்தனம் அதிகமாகிடும், அப்புறம் இத்தனை அழகான பெண்கள் இருந்தும் எந்த பலனும் இருக்காது என்றான். அதை கேட்டவுடன் கௌஷிக் சற்று நடுங்கி விட்டான். தன்னை யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான். ஆனால் எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொள்ள, என்னையா சொல்ற? அப்படின்னா ராத்திரியில் என்னால் ஆக்டிவாக இருக்கவே முடியாதா? ஓ காட், இப்போ நான் என்ன பண்ணுறது? அதையும் இதையும் சொல்லி என்னை பயமுறுத்தாத, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா என்றான். நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் என்றான் சிம்மன்.
உன்னோட ஆளை நான் கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆடினேன்னு கோவப்பட்டு நீ என்னை பழி வாங்க பார்க்குற கரெக்டா? அதுக்காக தான் ஏதேதோ போய் சொல்கிற. நீ சொல்கிறதெல்லாம் சாதாரண சிம்டம்ஸ் தானே, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். நான் வேறு யாராவது டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கிறேன் என்றான். அது உங்கள் இஷ்டம், பட் உங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஊரில் எல்லாரும் என்னை அதிசய மருத்துவர்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு மக்கள் எல்லாருமே 100% நம்புகிறாங்க. நீங்கள் வேணும்னா வெளியில் என்னை பற்றி விசாரிச்சுக்கோங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனையே கிடையாது என்று மீண்டும் சிம்மன் அவனை பயமுறுத்தும் தொனியில் கூறினான். அவன் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருக்க சிம்மன் மேலும் தொடர்ந்தான். நான் சொல்கிறத நம்பாததும் நம்புறதும் உங்கள் இஷ்டம் என்று சொல்ல அவன் பயந்தபடி, ஊரெல்லாம் பெருமையாக பேசுகிற அதிசய டாக்டர் நீங்கள் தானா? இறந்து போனவங்களை கூட உயிரோட வர வச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் தானா என்றான் கௌஷிக். நீங்கள் என்ன ரொம்ப பாராட்டுறீங்க மிஸ்டர் கௌஷிக். உங்கள் பாராட்டுக்கெல்லாம் தகுதியானவனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் உங்கள் பிரச்சனையை சரி பண்ண முடியும் என்றான் சிம்மன். இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இதுக்கு என்ன வைத்தியம் என்று கேட்க, இதுக்கு பொதுவாக எந்த ரெமடியும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு பாரம்பரியமான நாட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது, அதை வேணால் சொல்லட்டுமா என்று கேட்க, ஓ எஸ், தாராளமாக சொல்லுங்கள் டாக்டர் என்றான் கௌஷிக். தொடரும். இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இதுக்கு என்ன வைத்தியம் என்று கேட்க, இதுக்கு பொதுவாக எந்த ரெமடியும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போய் இதையெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு பாரம்பரியமான நாட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது, அதை வேணால் சொல்லட்டுமா என்று கேட்க, ஓ எஸ், தாராளமாக சொல்லுங்க டாக்டர் என்றான் கௌஷிக். ரொம்ப சிம்பிள். இதை சரி பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் பண்ண வேணாம். நான் சொல்கிறத அப்படியே செஞ்சாலே போதும். முதல்ல நீங்கள் உங்கள் சட்டையை வெளியில் இழுத்து விடுங்க, இன்ஷர்ட்டை வெளியில் இழுத்து விடுங்க என்று சொல்ல அவன் சட்டையை வெளியில் இழுத்து விட்டான். பேண்ட்டை லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு, நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க, இப்போவே இந்த நிமிஷமே சரியாயிடும் என்று சொல்ல கௌஷிக் தயாரானான். எல்லோரும் ஓரக்கண்களால் அவர்களையே கவனித்து கொண்டிருந்தார்கள். உங்கள் கையை வயிற்றோட நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க, அதிலிருந்து ஒரு 3 இன்ச் கீழே இருக்குங்க என்று சொல்ல அவன் சொல்வதை அப்படியே கேட்டு செய்தான் கௌஷிக். வெரி குட், இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு 3 இன்ச் நகர்த்துங்க, அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொல்ல கௌஷிக் அந்த இடத்தில் தனது கைகளை வைத்து பார்த்தான். அடுத்துனா என்ன செய்யணும் டாக்டர் என்று கேட்க, ஒரு 3 தடவை கிளாக் வைஸ்லேயும் ஒரு 3 தடவை ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் உங்கள் கையால் மசாஜ் பண்ணுங்க என்று சொல்ல கௌஷிக்கும் சிம்மன் சொன்னது போலவே செய்தான். பொறுப்பற்ற முறையில் பெண்களோடு ஊர் சுற்றி திரிந்ததால் தான் தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று நினைத்த கௌஷிக் சிம்மன் சொல்வதை அப்படியே பின்பற்றினான். 6 முறை மசாஜ் செய்த பிறகு அவன் உடலிலிருந்து எந்த மாற்றங்களும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அவன் சந்தேகத்தோடு சிம்மனை பார்த்து, டாக்டர், நீங்கள் சொன்னபடி நான் மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியலையே என்றான். சிறிது நேரத்தில் அவன் உடலிலிருந்து வாயு வெளிப்பட்டது. அந்த இடத்தில் துர்நாற்றம் பரவியது. அதை உணர்ந்த பலரும் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்து விட்டார்கள். தீபிகாவும் அவனை பார்த்து சிரித்து விட்டாள். அவனுடைய முகம் அடியோடு மாறிவிட்டது. அவன் சிம்மனை பார்த்து, என்ன டாக்டர், என்ன நடக்குது என்றான். கவலைப்படாதீங்க மிஸ்டர் கௌஷிக், இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகளும் தேவையில்லாத கொழுப்புகளும் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் என்றான் சிம்மன். அவன் கோபத்தோடு சிம்மனை பார்த்து, யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? ஏதேதோ சொல்லி என்னை பழி வாங்கிட்டீங்கல்ல என்று சொல்லி கைகளை ஓங்க மீண்டும் அவன் உடலிலிருந்து வாயு வெளிப்பட்டது. அந்த இடம் மீண்டும் துர்நாற்றத்தால் நிறைந்தது. அனைவரும் மூக்கில் கை வைத்து பொத்தி கொண்டார்கள். அவனை திரும்பி பார்த்து முறைத்தார்கள். அவனுக்கு இது பெருத்த அவமானமாக இருந்தது. கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு வந்துவிட்டான். எப்போதும் ஒரு பிளேபாயாகவும் வக்கரமானவனாகவும் தெரிந்த கௌஷிக் இப்போது எல்லோர் முன்னிலையிலும் ஒரு கோமாளியாக கூனி குறுகி நின்று கொண்டிருந்தான். கௌஷிக், என் மேலே கோவப்படுறதை விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் ஆனால் கூட உங்களுக்கு தான் பிரச்சனை என்று சொல்ல கௌஷிக் பயந்து கொண்டு, ஏய், என்னை பழி வாங்கிட்டால, இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான்.
அவன் தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடுவதை பார்த்து எல்லோரும் சிரித்து விட்டார்கள். அவன் சென்ற பிறகு சிம்மன் மீண்டும் தீபிகாவுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். அவள் தோள் மீது கைகளை போட்டுக்கொண்டே, அவனை போக வச்சிட்டேன், போதுமா? இப்பவாவது என் கூட பழம் விடலாம்ல என்று பாவமாக கேட்க, தீபிகா மீண்டும் பழையபடி கோபத்தோடு தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தீபிகா, அதான் நீ கேட்டபடி அவனை போக வச்சிட்டேன்ல, அப்புறமும் என் மேலே கோபமாக இருந்தா என்ன அர்த்தம் என்றான் சிம்மன். நான் ஒன்றும் அவனை போக வைக்க சொல்லலையே என்றாள் தீபிகா. அடி பாவி, இந்த பொண்ணுங்க எப்போவுமே இப்படிதானா? நீ கண்ணால் சொன்னதுனால தானே அவனை இங்கேருந்து வெளியே அனுப்புன. இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றான். சரி, ஆமாம் சொன்னந்தான், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், போதுமா? அதுக்கு மேலே என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சிறிது நேரத்தில் திருமண விழா கோலாகலமாக தொடங்கியது. மண்டபத்தில் இருந்த மேடையில் ஸ்ரீதரும் திவாகரும் நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் மணமக்களை ஆசிர்வதித்தார்கள். அதே மேடையில் ஒரு ஓரத்தில் வெங்கடேஸ்வரனும் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்த சிம்மன் முகம் சுளித்தான். சிம்மனுக்கு ஏதோ ஒன்று புரிந்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் அங்கே யாருமே தயாராக இல்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை உணர்ந்தான். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருக்கு மாரடைப்பு வரலாம் என்பதை புரிந்து நிராதரவாக அமர்ந்திருந்தான். ஏற்கனவே வெங்கடேஸ்வரனுக்கு வயது அதிகம் என்பதால் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலைகளும் சாத்தியங்களும் அதிகமாக இருந்தது. தீபிகா சிம்மனிடம், கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, பார்க்க லட்சணமாகவும் புத்திசாலியாகவும் தெரிகிறா. இனிமேலாவது கௌதம் தன்னுடைய மனைவிக்காக வாழ்ந்தா நல்லா இருக்கும் என்று சொல்ல, உடனே சிம்மன் தீபிகாவை பார்த்து, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு உன் அளவுக்கு வசீகரமா இல்லையே என்றான். இதை நீ ஏன் சொல்கிறன்னு எனக்கு புரியுது சிம்மன். நீ என்ன சொன்னாலும் என்னால் உன் கூட சமாதானமாக முடியாது. என் மனசு காயப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் என் மனசு மாற கொஞ்சம் டைமாவது கொடு என்றாள். திவாகரின் மகள் மிகவும் அழகானவளாகவும் நல்ல சுபாவம் உள்ளவளாகவும் இருந்தாள். இந்த உலகத்திலேயே மிகவும் பிரபலமான குடும்பத்தை சேர்ந்த பெண், பணக்கார பெண் என்றாலும் அந்த குடும்பம் அவளை நன்றாக வளர்த்திருந்தது. சிறிது நேரத்தில் நல்லபடியாக திருமணமும் முடிந்துவிட்டது. அனைவரும் இருவரையும் வாழ்த்தி அச்சதை தூவினார்கள். சிம்மன் நிம்மதி பெருமூச்செறிந்தான். அந்த திருமணத்தை தன்னுடைய செல்போனில் பதிவு செய்து கொண்டான். இன்னும் சிறிது நேரத்தில் விருந்து தொடங்க இருந்தது. சிம்மன் சகஜமாக பேசிக்கொண்டிருக்க தீபிகா அவனிடம் கோபமாகவே இருந்தாள். சிறிது நேரத்தில் அவள் விருந்து நடக்கும் இடத்துக்கு சென்றுவிட, அப்போது திவாகர் வேகமாக சிம்மனை நோக்கி ஓடி வந்தார். அவர் முகம் கடுமையாக இருந்தது. சிம்மன், நீங்கள் கொஞ்சம் உடனே வாங்க சிம்மன், ப்ளீஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது. தயவு செஞ்சு உடனே வந்து என்னன்னு பாருங்க என்று கவலையோடு கூறினார். என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க என்றான் சிம்மன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார். நாங்கள் அவரை படுக்க வச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டு தான் இருந்தார். அப்போதான் திடீர்னு அவரோட நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு. மூச்சு பேச்சு இல்லை. திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். டாக்டர்ஸ் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாங்க. பட் அவரோட கண்டிஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. கடைசியாக உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை செக் பண்ணிடலான்னு தோணுச்சு. எப்படியாச்சும் எங்கள் அப்பா க்யூர் ஆனா அதுவே போதும் சிம்மன், ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பாருங்களேன் என்றார். தொடரும். 5. கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டு தான் இருந்தார். அப்போதான் திடீர்னு அவரோட நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு. மூச்சு பேச்சில்ல. திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். டாக்டர்ஸ் எவ்வளவோ செக் பண்ணி பார்த்தாங்க. பட் அவரோட கண்டிஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. கடைசியாக உங்களை கூப்பிட்டு போய் ஒரு தடவை செக் பண்ணிடலான்னு தோணுச்சு. எப்படியாச்சும் எங்கள் அப்பா க்யூர் ஆனா அதுவே போதும் சிம்மன், ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பாருங்களேன் என்றார். இதுக்கு தான் சார் நான் அப்போவே சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாத ஒரு கொடிய நோய் இருக்குது, உடனடியாக அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. நீங்களும் அவரை கட்டாயப்படுத்தலை. நீங்கள் தான் பொய் சொல்கிறதா நினச்சிங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா என்றான் சிம்மன். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க சிம்மன். அதை நினச்சா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சிம்மன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல என்றான். சிம்மன் நினைத்தால் நோயாளிகளுக்கு இலவசமாக கூட சிகிச்சை அளிப்பான்.
ஆனால் தன்னுடைய திறமைகளை பற்றி மற்றவர்கள் சந்தேகப்படுவதை அவனால் அனுமதிக்க முடியாது. சீக்கிரமா வாங்க சிம்மன், நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார். சிம்மன் எழுந்து வெங்கடேஸ்வரனை பார்க்க சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அவனை யாரோ இடைமறித்து நிறுத்தினார்கள். யார் என்று திரும்பி பார்த்தான். அங்கே கௌஷிக் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்து கொண்டிருந்தது. அவன் சிம்மனை பார்த்து, எங்கடா போற? ஒழுங்கு மரியாதையா வெளியில போடா. இது என் க்ளோஸ் ரிலேட்டிவோட கல்யாணம். இந்த திருமண மண்டபம் என்னோடது. ஆனா என்னையே கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டல, அப்புறம் உன்னை நான் எப்படி சும்மா விட முடியும் என்றான். இதோ பாரு கௌஷிக், நேரங்காலம் தெரியாம பிரச்சனை பண்ணாத. உங்க தாத்தா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனே நான் அவரை போய் பார்க்கணும். என்னை போக விடு என்றான். எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நீ ஏண்டா அவரை போய் பார்க்கணும்? நீ ஒரு டாக்டருங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு லோக்கல் டாக்டர் தான். உன் டாக்டர் திறமையை வச்சு மற்றவங்களுக்கு அவமானத்தை வேணும்னா தேடித்தர முடியுமே தவிர யாரையும் உன்னால் காப்பாற்ற முடியாது. உன்னை விட பெரிய பெரிய டாக்டர்கள் உள்ளே இருக்காங்க. அவங்களால முடியாதது தான் நீ செய்ய போறியா? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு என்றான். வேண்டாம் கௌஷிக், அனாவசியமாக பிரச்சனை பண்ணாத. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க என்று சொல்ல, டேய் பார்த்தா பார்க்கட்டும்டா. இனிமே அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அந்த கட்டத்தெல்லாம் நான் எப்போவோ கடந்து வந்தாச்சு. இனிமே எனக்கு அவமானப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் என்னை இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தின உன்னை பதிலுக்கு அவமானப்படுத்தாம விட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுக்கு பின்னால் 2 செக்யூரிட்டி வந்து நின்றார்கள். முதல்ல எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்கு. எனக்கு என்னவோ நீ அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணதான் இந்த கல்யாண மண்டபத்துக்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை யாருடா இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னது? நீ எப்படி இங்கே வந்த? சும்மா கல்யாணம் நடக்குதுன்னு மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டியா? நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் தானே வந்திருக்க. நீ எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆயிருக்குமே என்று அவமானப்படுத்தினான். வேண்டாம் கௌஷிக், மரியாதையை உள்ளே போக விடு என்றான். ஆனால் கௌஷிக் அவனை உள்ளே விடுவதாக இல்லை. அவன் செக்யூரிட்டிகளை வைத்துக்கொண்டு சிம்மனிடம் வம்பிழுத்து கொண்டிருந்தான். ஹா ஹா, என்னை மீறி உன்னால உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுடா. இதுவே கல்யாண மண்டபமா இல்லாம வேற இடமா இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. இது கல்யாண மண்டபங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். முதல்ல உன்னை யார் இன்வைட் பண்ணாங்க? நீ மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா? பொண்ணு வீட்டு சைடுன்னு மட்டும் சொல்லி மாட்டிக்காத. ஏன்னா பொண்ணு வீட்டு சைடில் எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட முதல்ல இன்விடேஷன் இருக்கா? இருந்தா எங்க காமி பார்க்கலாம் என்றான் கௌஷிக். என்கிட்ட இன்விடேஷன் இருந்தா என்ன, இல்லைனா உனக்கு என்ன? நீ யார் அதை பத்தி விசாரிக்க என்றான் சிம்மன். அவனுடைய கோபம் மேலும் அதிகமானது. என்னடா விட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? இது ஒன்றும் சாதாரண கல்யாண மண்டபம் இல்லை. பெரிய பெரிய விஐபிகள் மட்டுமே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கல்யாண மண்டபம். இந்த மாதிரி மண்டபத்துக்குள்ள உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் நுழையவே முடியாது. நீ எப்படி உள்ள வந்தன்னு தான் எனக்கு அப்போல இருந்து டவுட்டா இருக்கு. இது என்ன, நீ வழக்கமா போயிட்டு வர கையேந்தி பவன் நினைச்சியா? உன் கூட எனக்கு என்னடா வெட்டி பேச்சு? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு வெளியில போயிடு என்றான் கௌஷிக். திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். கல்யாண பொண்ணோட அப்பா திவாகர் என்னை ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி கூப்பிட்டுருக்காரு. நான் உள்ள போகலன்னா உடம்பு சரியில்லாத வெங்கடேஸ்வரன் தாத்தாவுக்கு பிரச்சனை ஆகிடும். உன் கூட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம பிரச்சனைய அப்புறமா இன்னொரு நாள் வச்சுக்கலாம் என்றான் சிம்மன். சிம்மன் மிகவும் நிதானமாக இருந்தான். கௌஷிக்கோடு சண்டை போட இது சரியான நேரம் இல்லை என்பதை உணர்ந்திருந்தான். என்னடா எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவையில்லாம அவரை காரணம் காட்டி உள்ள போகலான்னு நினைக்கிறியா? இந்த விழாவில் கலந்துக்க உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. இன்னைக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னை உள்ள விட போறது கிடையாது. உன்னை வெளியே அனுப்ப சொன்னதே திவாகர் மாமா தான் என்றான். நீ இவ்வளோ அவமானப்படுத்தியும் இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கனா, அது உங்கள் தாத்தாவுக்காக தான். பட் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இப்போ நான் திரும்பி போயிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வருத்தப்பட போகிறது நீ தான் என்றான் சிம்மன். அதையும் தான் பார்க்கலாமே. உன்னை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். ஏண்டா இவ்வளோ தூரம் சொல்லிட்டே இருக்கேன்? உனக்கெல்லாம் சூடு சொரணையே கிடையாதா? ஒழுங்கா இந்த மண்டபத்தை விட்டு போயிடு என்றான் கௌஷிக். ஆனால் சிம்மன் அவமானப்படுவதை பற்றி தீபிகாவுக்கு தெரியவில்லை. அவள் விருந்தில் கலந்து கொண்டிருந்தாள். அதே நேரம் கௌஷிக் சிம்மனோடு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு மேலும் சிம்மனால் அங்கே இருக்க முடியவில்லை. கௌஷிக் 2 செக்யூரிட்டிகளை வைத்து அவனை மிரட்டி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவன் அதையும் மீறி அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டால் செக்யூரிட்டியை வைத்து அவன் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளிவிடுவதாக மிரட்டி கொண்டிருந்தான்.
ஆத்திரமடைந்த சிம்மன் அங்கிருந்து வெளியேற நினைத்தான். ஆனால் கௌஷிக் அவனை விடாமல் பின்தொடர்ந்து கிண்டல் செய்து கொண்டே இருந்தான். சிம்மனை எப்படி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று யோசித்தான். யோ டாக்டரே, எங்கேயா போற? ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. என்னை இத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினல்ல, அதுவும் என்னை கேஸ் விட வச்சு ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்திட்டல்ல, அதுக்கு பிராயசித்தமா இத்தனை பேருக்கு முன்னாடி என் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போ என்றான் கௌஷிக். தொடரும்.